அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக சதீஷ் ராஜகோபால். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். அயோத்தி ராமர் கோவில் நன்கொடை பணமும் நகை பெட்டிகளும் களவாடப்பட்டதாக குற்றச்சாட்டு. அரவிந்த் கெஜ்ரிவால், பிரியங்கா ஆகியோரிடம் வாக்குமூலமும் சான்றுகளும் பெற விஸ்வ இந்து பரிஷத் கோரிக்கை. ஊரக வேலை திட்டத்துக்கான முதல் தவணை தொகையை விடுவித்தார் மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான். திருத்தி அமைக்கப்பட்ட ஊரக வேலை திட்டத்தில் எந்த புகாரும் வரவில்லை என்று பெருமிதம். தமிழகத்தில் குதிரை பேரத்தை முதலில் அறிமுகப்படுத்தியவர் கருணாநிதி என செங்கோட்டையன் பேச்சு. கம்பம் ராமச்சந்திரன், அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோரை திமுகவுக்கு இழுத்ததை சுட்டிக்காட்டல். தமிழ் கடவுள் முருகனின் வரலாற்றை திரித்தால் கடும் எதிர்விளைவுகளை சந்திக்க நேரிடும். என்டிஆர் திரிவிக்ரம் பட நிறுவனத்துக்கு நாம் தமிழர் கட்சி சீமான் எச்சரிக்கை. மேகதாட்டு அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். தமிழக அரசுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். திரிணாமுல் தொண்டர்கள் மீது அட்டூழியம் செய்ய வேண்டாம் என்று மம்தா பானர்ஜி வேண்டுகோள். ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு என கூறி முதலமைச்சர் ஸ்வேந்த் அதிகாரிக்கு வலியுறுத்தல். அமெரிக்காவின் 250ஆம் ஆண்டு விடுதலை நாள் விழாவில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேச்சு. வெனிசுலாவையும் ஈரானையும் முழுவதுமாக அழித்துவிட்டதாக கொக்கரிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். அயோத்தி ராமர் கோவிலுக்கு வந்த நன்கொடை பணமும் நகை பெட்டிகளும் களவாடப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பான வாக்குமூலங்கள், சான்றுகள் ஆகியவற்றை பதிவு செய்ய வேண்டும் என்று விஸ்வ இந்து பரிஷத் தலைவர் அலோக்குமார் கேட்டுக்கொண்டு உள்ளார். உத்தரப்பிரதேசம் அயோத்தி ராமர் கோவில் கட்டுவதற்கு வந்த நன்கொடை பணத்தில் 200 கோடி ரூபாய் கையாடல் செய்யப்பட்டதாகவும் பல நகை பெட்டிகள் களவு போனதாகவும் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக வழக்கு பதிந்துள்ள காவல்துறையினர் முன்னாள் நிர்வாகிகள் சிலரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் விஸ்வ இந்து பரிஷத் தலைவரும் மூத்த வழக்கறிஞருமான அலோக்குமார் அயோத்தி காவல் துணை கண்காணிப்பாளர் அசுதோஷ் திவாரிக்கு ஒரு கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் ராமர் கோவில் நன்கொடை பணம் கையாடல் செய்யப்பட்டுள்ளதாக அரவிந்த் கெஜ்ரிவால், ராம் கோபால் யாதவ், சஞ்சய் சிங், பிரியங்கா உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் பலர் குற்றம் சாட்டியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். அவர்களின் வாக்குமூலங்களை பதிவு செய்ய வேண்டும் என்றும் அந்த குற்றச்சாட்டை மெய்ப்பிப்பதற்கான அடிப்படை சான்றுகள், ஆவணங்கள் ஆகியவற்றை கேட்டு பெற வேண்டும் என்றும் காவல் துணை கண்காணிப்பாளர் அசுதோஷ் திவாரியிடம் அலோக்குமார் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு அயோத்தி மாவட்ட சிறையில் அடைக்கப்பட்டவர்களிடம் காவல் அதிகாரிகள் குழு விசாரணை நடத்தி வருகின்றனர். திருத்தி அமைக்கப்பட்ட ஊரக வேலை திட்டத்துக்கான முதல் தவணை தொகையை மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் விடுத்து உள்ளார். மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் மத்திய மாநில அரசுகளின் நிதி பங்களிப்பு மாற்றியமைக்கப்பட்டதுடன் ஓராண்டில் ஒரு குடும்பத்துக்கான வேலை நாட்களும் 100 120 உயர்த்தப்பட்டு உள்ளது. இந்த திருத்தி அமைக்கப்பட்ட ஊரக வேலை திட்டம் ஜூலை முதல் நாளில் நாடு முழுவதும் தொடங்கப்பட்டு உள்ளது. இந்நிலையில் நாடு முழுவதும் இந்த வேலை திட்டத்தில் பணியாற்றிய தொழிலாளர்களுக்கான ஊதியம் முதல் வாரத்தின் இறுதி நாளான இன்று விடுவிக்கப்பட்டு உள்ளது. மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் மத்திய பிரதேச தலைநகர் போபாலில் உள்ள தனது அலுவலகத்தில் இருந்து ஊரக வேலை திட்டத்துக்கான முதல் தவணை தொகையை விடுத்து உள்ளார். இதில் நாட்டின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர்களும் செயலர்களும் காணொலி முறையில் பங்கேற்றனர். அப்போது பேசிய சிவராஜ் சிங் சௌகான் ஊரக வேலை திட்டத்தில் எந்த புகாரும் வரவில்லை என்பதை சுட்டிக்காட்டினார். இதை திறம்பட செயல்படுத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர்கள், மத்திய மாநில அரசுகளின் அதிகாரிகள் ஆகியோருக்கு பாராட்டு தெரிவித்தார். மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டத்தை புதிய திட்டமாக மாற்றும் கொள்கை இயல்பாக நடைபெற்றதை இது காட்டுவதாக குறிப்பிட்டார். தமிழகத்தில் குதிரை பேரத்தை முதலில் உருவாக்கியதே திமுக தான் என வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோடு மாவட்டம் நெல்லகவுண்டன்பாளையத்தில் நியாய விலை கடையினை வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நேர்மையின் இலக்கணமாக அரியணையில் அமர்ந்து முதலமைச்சர் விஜய் பணியாற்றி வருவதாக தெரிவித்தார். குதிரை பேரத்தை முதலில் உருவாக்கியதே திமுக தான் என்று கூறினார்.
2009ஆம் ஆண்டு மதிமுகவைச் சேர்ந்த கம்பம் ராமகிருஷ்ணன், அதிமுகவைச் சேர்ந்த அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோரை பதவி விலகச் செய்து திமுகவில் இணைத்து அந்தந்த தொகுதிகளில் அவர்களையே மீண்டும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வாய்ப்பு அளித்து முதலில் குதிரை பேரத்தை அறிமுகப்படுத்தியவர்கள் திமுகவினர் என்று குறிப்பிட்டார். குதிரை பேரம் பேச வேண்டிய தேவை தங்களுக்கு இல்லை என்றும் தெரிவித்தார். உண்மையில் குதிரை பேரம் என்றால் என்னவென்றே தனக்கு தெரியாது என்றும் விடை கிடைத்தால் சொல்வதாகவும் தெரிவித்தார். கரூர் சம்பவத்தில் கணக்கு தீர்க்காமல் விடமாட்டேன் என ஆதவ் அர்ஜுனா பேசியது குறித்து பதிலளித்த அவர் 41 குடும்பங்களுக்கும் உரிய பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடுதான் அவர் பேசியதாக கூறினார். நேரடியாக பார்த்து என்ன குறைகள் இருக்கிறது என்பதை தெரிந்து அந்த பணிகளை ஆற்றி வருகிறார். 2ஆம் தேதியிலிருந்து ஆரம்பித்து 22ஆம் தேதி வரையிலும் துறைதோறும் ஆய்வுப் பணிகள் மேற்கொண்டு வருகிறார். இது தமிழ்நாட்டின் ஒரு புதுமையான நிலையை உருவாக்கி இருக்கிறார். தமிழ் கடவுள் முருகபெருமானின் வரலாற்றை திரித்து தமிழர்களை இழிவுபடுத்தினால் கடும் எதிர் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் எச்சரித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முருகபெருமானை மையப்படுத்தி என்டிஆர் திரிவிக்ரம் என்ற பெயரில் ஆந்திரத்தில் தயாரிக்கப்படும் திரைப்படத்தில் தமிழ் கடவுள் முருகன் வடபுலத்தில் பிறந்தவர் என்ற கருத்துருவாக்கத்துடன் படக்குழு பதிவிட்டிருப்பது அதிர்ச்சியளிப்பதாக தெரிவித்துள்ளார். கலைப்படைப்பு என்ற பெயரில் வரலாற்று திரிவுகளை உண்மையென கட்டமைக்க முயல்வதை கண்டித்து உள்ளார். தனக்கென தனித்த அடையாளத்தையோ பண்பாட்டு கூறுகளையோ வழிபாட்டு முறைமைகளையோ இறையியல் மரபுகளையோ கொண்டிராத மாற்றினங்கள் தமிழின முன்னோர்கள் சிவன், முருகன், கண்ணன், திருமால், கொற்றவை என யாவற்றையும் தங்கள் கடவுளரென திருடி சேர்த்து கொண்டதாக தெரிவித்து உள்ளார். தமிழர் திணை நிலங்களில் வாழ்ந்த தெய்வங்கள் மீதும் தமிழரின் பண்பாட்டு விழுமியங்கள் மீதும் ஆதிக்கம் செலுத்தி மொத்தமாய் அபகரித்து விட்டதாக குறிப்பிட்டு உள்ளார். அதன் விளைவாக முருகனை சுப்பிரமணியன் என்றும், கண்ணனை கிருஷ்ணன் என்றும், திருமாலை விஷ்ணு என்றும், கொற்றவையை பார்வதி என்றும், சிவனை ருத்ரன் என்றும் பெயர் மாற்றியுள்ளதாக தெரிவித்து உள்ளார். முதுபெரும் தமிழ் இலக்கண நூலாகிய தொல்காப்பியம் தொடங்கி திருமுருகாற்றுப்படை உள்ளிட்ட 10 பாட்டு நூல்கள், 8 தொகை நூல்கள், சிலப்பதிகாரம், சங்கத்தமிழ் இலக்கியங்கள் பலவும் பற்பல செந்தமிழ் பெயர்களால் முருகனை போற்றி புகழ்வதாக தெரிவித்து உள்ளார். வணிகத்துக்காக தமிழர்களின் பெருமைமிகு அடையாளங்களில் கை வைப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க முடியாது என்று குறிப்பிட்டு உள்ளார். முருகபெருமான் வடபுலத்தில் பிறந்தார் என்பது போன்ற கட்டுக்கதைகளை உருவாக்கி அவற்றை கலை என்ற பெயரில் திரித்து திணிக்க முயல்வதை படக்குழு உடனடியாக கைவிட வேண்டும் என்று எச்சரித்து உள்ளார். தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டில் இப்படத்தின் தமிழ் பதிப்பையோ தெலுங்கு பதிப்பையோ திரையிட அனுமதிக்கக்கூடாது என்றும் வலியுறுத்தி உள்ளார். மேகதாட்டு அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தை தமிழக அரசு உடனடியாக கூட்ட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தி உள்ளார். பாமக தலைவர் அன்புமணி மேகதாட்டு அணை தொடர்பாக அறிக்கை வெளியிட்டு உள்ளார். அதில் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாட்டு அணை கட்டுவதற்கான நடவடிக்கைகளை கர்நாடக அரசு நாளுக்கு நாள் தீவிரப்படுத்தி வரும் நிலையில் அதை தடுப்பதற்கான அரசியல் சட்ட நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ளாதது கவலையளிப்பதாக குறிப்பிட்டு உள்ளார். மேகதாட்டு அணை கட்டப்பட்டாலும் தமிழ்நாட்டுக்கு காவிரியில் தொடர்ந்து தண்ணீர் வழங்கப்படும் என்று கர்நாடக ஆட்சியாளர்கள் கூறினாலும் அதை நம்ப நமது விவசாயிகள் தயாராக இல்லை என்று தெரிவித்து உள்ளார். மேகதாட்டு அணையை கட்டுவதற்காக கர்நாடக அரசு எவ்வளவு தீவிரமாக செயல்படுகிறதோ அதைவிட பல மடங்கு தீவிரமாக தமிழ்நாடு அரசு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உள்ளார். மேகதாட்டு விவகாரத்தில் அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தை அரசு உடனடியாக கூட்ட வேண்டும் என்று வலியுறுத்தி உள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர்கள் மீது அட்டூழியங்கள் செய்ய வேண்டாம் என்றும் ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு என்பதால் நல்லாட்சி செய்ய வேண்டும் என்றும் மேற்கு வங்க முதலமைச்சர் ஸ்வேந்த் அதிகாரிக்கு மம்தா பானர்ஜி வேண்டுகோள் விடுத்து உள்ளார். மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் தோல்வியடைந்தது. 2/3 பங்குக்கு மேல் பெரும்பான்மை பெற்ற பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைத்து உள்ளது. இந்நிலையில் பாஜக அரசின் முதலமைச்சர் ஸ்வேந்த் அதிகாரிக்கு திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி ஒரு வீடியோ வெளியிட்டு உள்ளார். அதில் இப்போது முதலமைச்சராக உள்ள ஸ்வேந்த் அதிகாரி முன்பு காங்கிரஸில் இருந்தவர் என்றும் திரிணாமுல் காங்கிரஸில் 11 ஆண்டுகள் இருந்தவர் என்றும் திரிணாமுல் சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் இருந்தவர் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். திரிணாமுல் அமைச்சரவையில் நீர்ப்பாசனம், போக்குவரத்து ஆகிய முதன்மையான துறைகளை வைத்திருந்தவர் என்றும் 6 மாவட்டங்களுக்கு பொறுப்பாக இருந்தவர் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர்களுக்கு எதிராக அட்டூழியம் செய்ய வேண்டாம் என்றும் ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டென்பதால் அது என்றேனும் ஒரு நாள் அவருக்கு திரும்பி வரக்கூடும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். அதனால் ஒழுங்காக நல்லாட்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உள்ளார். இன்றைய முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரசின் உறுப்பினராகும் காலம் ஒரு நாள் வரும் என்றும் குறிப்பிட்டு உள்ளார். முதலமைச்சரின் தொகுதிக்கு தான் மீண்டும் மீண்டும் செல்லப் போவதாகவும் திரிணாமுல் காங்கிரஸை உடைக்க வேண்டாம் என்றும் மம்தா பானர்ஜி தெரிவித்து உள்ளார்.
வெனிசுவேலாவையும் ஈரானையும் தாங்கள் முழுவதுமாக அழித்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் 250வது சுதந்திர நாள் கொண்டாட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது வாஷிங்டனில் ஏற்பட்ட தீவிர புயல் காரணமாக ட்ரம்பின் திட்டமிடப்பட்ட உரை மற்றும் அணிவகுப்புகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு பார்வையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர். இந்நிலையில் நிகழ்வு அரங்கில் கூடியிருந்த மக்கள் வெளியேற்றப்பட்ட போதிலும் தனது உரையை ஆற்றுவேன் என்று தனது வலைதள பக்கத்தில் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இதன்படி அவர் ஆற்றிய உரையில் உலகின் மிக வலிமையான மற்றும் சக்தி வாய்ந்த நாடாக அமெரிக்கா உருவானது வரலாற்றில் தற்செயலான நிகழ்வு அல்ல என்று தெரிவித்துள்ளார். தனது முதல் பதவிக்காலத்தில் இராணுவத்தை தாங்கள் புதுப்பித்தோம் என்றும் அதனை 3வது பதவிக்காலத்தில்தான் தாங்கள் சிறிதளவு பயன்படுத்தினோம் என்றும் தெரிவித்துள்ளார். ஆனால் நாங்கள் அதை பயன்படுத்தினோம், மகத்தான வெற்றியையும் பெற்றோம் என்று கூறினார். வெனிசுவேலாவையும் ஈரானையும் தாங்கள் முழுவதுமாக அழித்துவிட்டோம் என்று டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சென்னையில் தொழிலதிபர் அருணாச்சலமூர்த்தியின் இல்ல திருமண விழாவில் நாடார் மகாஜன சங்கத்தின் பொதுச் செயலாளர் கரிகோல் ராஜ் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சென்னை மண்டல தலைவரும் தொழிலதிபருமான அருணாச்சலமூர்த்தியின் மகள் சரண்யாவுக்கும் சரவணன் என்கிற மணமகனுக்கும் அரும்பாக்கத்தில் உள்ள மண்டபத்தில் திருமணம் நடைபெற்றது. நேற்று மாலை நடைபெற்ற திருமண வரவேற்பு விழாவில் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் கொளத்தூர் ரவி, முன்னாள் அமைச்சர் சேகர்பாபு ஆகியோர் கலந்து கொண்டு மணமக்கள் சரண்யா, சரவணன் இருவரையும் வாழ்த்தினர். இந்நிகழ்வில் மாநில செய்தி தொடர்பாளர் ரமேஷ், மாநில துணைத் தலைவர்கள் பத்மநாபன், MID வேல்முருகன், மதுரநாயகம் கணேசன், நீலமேகம் மாவட்ட தலைவர்கள் செந்தில், முருகன், நாகராஜன், சரவணன், ஆர்வலன், பொன்னுத்துறை, அன்புசேகர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். இன்று காலை நடைபெற்ற திருமண விழாவில் மதுரை நாடார் மகாஜன சங்கத்தின் பொதுச் செயலாளர் கரிகோல்ராஜ் கலந்து கொண்டு மணமக்கள் சரண்யா, சரவணன் ஆகியோரை வாழ்த்தினார். இந்த திருமண விழாவில் மணமக்களின் குடும்பத்தினர், வணிகர் சங்கத்தினர், நாடார் சங்கத்தினர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். நிதியமைச்சர் மரிய வில்சனின் சகோதரர் மரிய குளோத் மற்றும் அவரது குடும்பத்தினரை வீடு புகுந்து தாக்கிய வழக்கில் அமைச்சர் மரிய வில்சன் வரும் 10ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டுமென நீதிபதி சேரலதன் உத்தரவிட்டுள்ளார். தமிழக நிதி அமைச்சர் மரிய வில்சன் தனது உடன்பிறந்த சகோதரர் மரிய குளோத் மற்றும் அவரது மனைவியை வீடு புகுந்து தாக்கி உயிரை பறித்து விடுவதாக மிரட்டல் விடுத்த வழக்கில் புதுச்சேரி 1வது குற்றவியல் நீதிமன்றத்தில் கட்டாயம் நேரில் ஆஜராக வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. பட்ஜெட் தயாரிப்பு பணிகள் இருப்பதால் நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் ஆஜராகவில்லை என அவரது வழக்கறிஞர்கள் நீதிபதியிடம் முறையிட்டனர். தொடர்ந்து வரும் 10ஆம் தேதி மரிய வில்சன் கட்டாயம் ஆஜராக வேண்டுமென நீதிபதி சேரலதன் உத்தரவிட்டார். சிறிய இரத்த பரிசோதனை நிலையங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சாந்தி வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்கம் மற்றும் பாராமெடிக்கல் லேப் கல்வி மற்றும் நலச்சங்கம் ஆகியவை சார்பில் செய்தியாளர் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சாந்தி செய்தியாளரிடம் பேசிய போது தங்களது சங்கங்களின் கோரிக்கையை ஏற்று இரத்த பரிசோதனை நிலையங்களுக்கான குறைந்தபட்ச இட நிர்ணயத்தை நீக்கியதை வரவேற்பதாக தெரிவித்தார். இரத்த பரிசோதனை நிலையங்களை மத்திய அரசின் வழிமுறைப்படி வகைமுறைப்படுத்தியதற்கு நன்றிகளை தெரிவித்தார். சிறிய இரத்த பரிசோதனை நிலையங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். இந்நிகழ்வில் பாரா மெடிக்கல் கல்வி மற்றும் நலச்சங்கத்தின் அகில இந்திய தலைவர் காளிதாசன், துணைத் தலைவர் தனவந்தன், பொருளாளர் ஆறுமுகம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். 500 ஸ்கொயர் ஃபீட் இதெல்லாம் நடைமுறை சாத்தியம் கிடையாது. ஆகவே இந்த குறைந்தபட்ச நிர்ணயம் இந்த இடம் வேணுங்கிறத சதுர அடி வேணும் அப்படிங்கறது நீக்க வேண்டும். தங்கள் நிபுணர்களின் அனுபவமும் உலகத்தரம் வாய்ந்த ரோபோட்டிக் தொழில்நுட்பமும் இணைந்து நோயாளிகளுக்கு பாதுகாப்பான சிகிச்சையை வழங்குவதாக ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையின் இயக்குனர் வெங்கட்ராம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியின் முன்னணி மருத்துவமனைகளில் ஒன்றான ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை தனது நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை அமைப்பான டாக்டர் EC மூலம் 15க்கும் மேற்பட்ட சிக்கலான அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதாக பெருமிதத்துடன் அறிவித்துள்ளது. இந்நிகழ்வில் ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையின் இயக்குனர் வெங்கட்ராம் பேசிய போது டாக்டர் EC மூலம் தங்கள் நிபுணர்களின் அனுபவம், உலகத்தரம் வாய்ந்த ரோபோட்டிக் தொழில்நுட்பமும் இணைந்து நோயாளிகளுக்கு பாதுகாப்பான சிகிச்சையை வழங்குவதாக தெரிவித்தார். இனி உயர்தர சிகிச்சைக்காக பெருநகரங்களுக்கு பயணம் செய்ய வேண்டிய அவசியமில்லை என்று கூறினார். பொன்னேரி நகராட்சியின் 27வது வார்டில் பொது சுகாதார பணியாளர்களுக்கு திடக்கழிவு மேலாண்மை விதிகள் குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது.
திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சியில் உள்ள 27வது வார்டில் பொது சுகாதார பணியாளர்களுக்கு திடக்கழிவு மேலாண்மை விதிகள் குறித்து விழிப்புணர்வு மற்றும் பயிற்சி முகாம் சுகாதார ஆய்வாளர் சாமுவேல் தலைமையில் நடைபெற்றது. முகாமில் குப்பைகளை 4 வகைகளாக பிரிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்கள் குறித்து தூய்மை பணியாளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் மேலாளர் குமார், மேற்பார்வையாளர்கள், ஊழியர்கள், தூய்மை பணியாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். விளாத்திக்குளத்தில் நடைபெற்ற நாம் தலைவர் இயக்கத்தின் உறுப்பினர் சேர்க்கை முகாமில் 500க்கும் மேற்பட்டோர் தங்களை இணைத்துக் கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நாம் தலைவர் இயக்கத்தின் உறுப்பினர் சேர்க்கை முகாம் அருண்ராஜா தலைமையில் நடைபெற்றது. முகாமில் 500க்கும் மேற்பட்டோர் இயக்கத்தின் உறுப்பினர் வடிவத்தை நிரப்பி தங்களை உறுப்பினராக இணைத்துக் கொண்டனர். தொடர்ந்து முகாமில் பங்கேற்ற அனைவரும் போதைப்பொருள் விழிப்புணர்வு குறித்து உறுதிமொழி ஏற்றனர். இந்நிகழ்வில் ராஜா, வெங்கடேஷ், வழக்கறிஞர் பொன்ராஜ், சீனிவாசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தமிழக வேளாண்மை பட்ஜெட் கூட்டத்தொடரில் தமிழக அரசு விவசாயிகளின் ஆலோசனைகளை கேட்டறிந்து உழவர் தொடர்பு அலுவலர் திட்டத்தை பழைய முறைப்படி செயல்படுத்தி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டுமென தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் வலியுறுத்தியுள்ளது. தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் விவசாயிகளுக்கு அறிவிக்கப்பட்ட உழவர் அலுவலர் தொடர்பு திட்டத்தை மறுசீரமைப்பு செய்யக்கோரி ஆட்சியர் வைத்தியநாதனிடம் கோரிக்கை மனு அளித்தனர். அதில் கடந்த 2023ஆம் ஆண்டு வேளாண் பட்ஜெட்டில் 4 துறைக்கும் ஒரே அலுவலர்களை நியமிக்கப்பட்டு விவசாயிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது என்றும் இதனால் விளைச்சல் பாதிக்கப்பட்டு உற்பத்தி திறன் குறைந்து விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக வேதனையுடன் தெரிவித்தனர். வரக்கூடிய வேளாண்மை பட்ஜெட் கூட்டத்தொடரில் விவசாயிகளின் ஆலோசனைகளை கேட்டறிந்து உழவர் அலுவலர் திட்டத்தை பழைய முறைப்படி 4 துறைக்கும் தனித்தனியே அலுவலர்களை நியமித்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். தமிழ்நாடு அளவில் கடந்த திமுக ஆட்சி காலத்தில் விவசாயிகளுக்கு ஒரு சரியான ஆலோசனைகள், டெக்னாலஜி, தொழில்நுட்பங்கள் கிடைப்பதில் சின்ன மாற்றத்தை கொண்டு வந்தார்கள் திமுக ஆட்சியில். அது என்னவென்றால் உழவர் அலுவலர் திட்டம் 2.0. இந்த திட்டத்தின் நோக்கம் என்னவென்றால் விவசாயிகள் உற்பத்தி, ஒரு விவசாயி நெல் பயிரிடுறாங்க. காரைக்கால் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் அரசு சார்பில் நடைபெற்ற பருத்தி ஏலத்தில் 18,50,000 ரூபாய் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் அரசு சார்பில் பருத்தி ஏலம் நடைபெற்றது. இதில் காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டு தங்களது பருத்தியினை விற்பனை செய்தனர். இதில் குவிண்டால் ஒன்றுக்கு அதிகபட்ச விலையாக 9,352 ரூபாயும், குறைந்தபட்ச விலையாக 8,500 ரூபாயும், சராசரி விலையாக 9,158 ரூபாய்க்கும் வியாபாரிகளால் ஏலம் எடுக்கப்பட்டது. மேலும் இதில் மொத்தமாக 18,50,000 ரூபாய் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். குற்றாலம், பேரருவி, ஐந்தருவி ஆகிய அருவிகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. தென்காசி மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக குற்றாலம், பேரருவி, ஐந்தருவி ஆகிய அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக அருவிகளில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குற்றாலம் பகுதியில் உள்ள அருவிகளுக்கு வருகை தந்து அருவிகளில் குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். தொடர்ந்து தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் குளிர்ச்சியான காலநிலையிலும் சாரல் மழை பெய்த வண்ணம் உள்ளது. மாத்தூர் தொட்டிப்பாலம் அருகே நீதிமன்ற உத்தரவை மீறி செயல்பட்டு வரும் கிறிஸ்தவ வழிபாடு கூடத்தை கண்டித்து வரும் 12ஆம் தேதி போராட்டத்தில் ஈடுபட போவதாக இந்து முன்னணியினர் தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் மாத்தூர் தொட்டிப்பாலம் அருகே நீதிமன்ற உத்தரவை மீறி கிறிஸ்தவ வழிபாடு கூடம் செயல்பட்டு வருவதை கண்டித்து இந்து முன்னணியினர் போராட்டத்தில் ஈடுபட போவதாக திருவட்டாறு காவல் நிலையத்தில் திருவட்டாறு ஒன்றிய தலைவர் ஐயப்பன் தலைமையில் புகார் மனு அளித்தனர். அப்போது பேசிய இந்து முன்னணி நெல்லை கோட்ட செயலாளர் கண்ணன், பலமுறை மனுக்கள் கொடுத்தும் போராட்டங்கள் நடத்தியும் நடவடிக்கை எடுக்காததால் வரும் 12ஆம் தேதி மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்தார். காவல்துறை நடைமுறைப்படுத்தல, ஆனா ஆகையினால நம்முடைய கன்னியாகுமரி மாவட்ட இந்து முன்னணி மாவட்ட தலைவர் தலைமையில நேற்றைக்கு ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்துல இந்து முன்னணி நிர்வாகிகள் மீது காவல்துறை வழக்கு பதிவு பண்ணாங்களே தவிர அந்த கட்டிடத்தை அப்புறப்படுத்தணுங்கிற எந்த சிந்தனையும் அரசாங்கத்துக்கு இல்லை. 35 வருடங்களாக மாற்றுத்திறனாளி தம்பதியினர் வசிக்கும் வீட்டுக்கு செல்லும் நடைபாதையை காம்பவுண்டு சுவர் கட்டி அடைக்க முயற்சி செய்ததை கண்டித்து கொட்டும் மழையில் தம்பதியினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது.
கன்னியாகுமரி மாவட்டம் கண்ணனூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஜெபசிங் விஜயலா தம்பதியினர். மாற்றுத்திறனாளி தம்பதியினரான இவர்களுக்கு குழந்தைகள் இல்லாததால் இருவரும் அரசு வழங்கும் ஊனமுற்றோர் நிவாரண நிதியில் கிடைக்கும் சொற்ப வருவாய் கொண்டு வாழ்ந்து வருகின்றனர். இவர்களுக்கு சொந்தமான வீடு பழுதடைந்ததை தொடர்ந்து அரசு மானியத்துடன் வீடு கடந்த சில மாதங்களுக்கு முன் கட்டப்பட்டது. இந்நிலையில் இவர்கள் 35 வருடங்களுக்கு மேலாக பயன்படுத்தி வந்த பாதையை தற்போது அந்த பகுதியை சார்ந்த ஒருவர் காம்பவுண்ட் சுவரை வைத்து அடைக்க முயற்சி மேற்கொண்டு உள்ளார். இதைத் தொடர்ந்து வழிபாதை அடைப்பதை கண்ட இருவரும் கட்டுமான பணியின் மேல் கொட்டும் மலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்களுக்கு ஆதரவாக மாற்றுத்திறனாளிகள் சங்க பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். தங்களுக்கு அடிப்படை உரிமையான வழிபாதை மற்றும் மின்சாரம், குடிநீர் வசதிகளை தமிழக அரசு செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கோவையில் விவசாயிகளுக்கு மத்திய அரசு மானிய விலையில் வழங்கும் யூரியாவை திருட்டுத்தனமாக கடத்தி பதுக்கி வைத்திருந்த குடோனை பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். கோவை மாவட்டம் மதுக்கரை பகுதியில் 2 பிரம்மாண்ட லாரிகள் வேகமாக சென்று கொண்டிருந்தன. அப்போது அந்த லாரிகளில் இருந்து யூரியா உரம் ஆங்காங்கே சாலையில் சிதறியபடி சென்று உள்ளது. இதனை கண்ட அப்பகுதி பொதுமக்களும் விவசாயிகளும் உடனடியாக லாரிகளை விரட்டி சென்று மடக்கி பிடித்தனர். இது தொடர்பாக லாரி ஓட்டுநர்களிடம் கேட்டபோது அருகில் உள்ள ஒரு தனியார் குடோனுக்கு யூரியா கொண்டு செல்வதாக கூறியுள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த விவசாயிகள் லாரியின் தார்பாயை ஏறி திறந்து பார்த்தபோது அதில் மத்திய அரசு ஏழை விவசாயிகள் மானிய விலையில் வழங்கும் அரசு யூரியா உரம் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதையடுத்து அந்த உரம் எங்கே போகிறது என்று ஓட்டுநர்களை பொதுமக்கள் மிரட்டிய போது வழுக்குப்பாறை பகுதியில் உள்ள ஒரு குடோனுக்கு கொண்டு செல்வதாக தெரிவித்து உள்ளார். இதைத் தொடர்ந்து விவசாயிகளும் பொதுமக்களும் நேரடியாக அந்த ரகசிய குடோனுக்கு சென்று அதிரடியாக ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அந்த குடோன் கேரளாவைச் சேர்ந்த ஆசிப் என்பவருக்கு சொந்தமானது என்பதும் அதில் 4000க்கும் மேற்பட்ட அரசு யூரியா உரம் மூட்டைகள் மலை போல பதுக்கி வைக்கப்பட்டு இருப்பது என்பதும் தெரிய வந்தது. இதனால் ஆத்திரமடைந்த நூற்றுக்கணக்கான விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அந்த குடோனை முற்றுகையிட்டு கோஷங்களை எழுப்பினர். தகவலறிந்து வந்த வருவாய்த்துறை, வேளாண்மைத்துறை மற்றும் மதுக்கரை காவல்துறையினரிடம் இதுகுறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து உள்ளனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறை அருகே திருமண ஊர்வலத்திற்குள் கார் புகுந்த விபத்தில் திமுக நிர்வாகி உள்பட 13 பேர் படுகாயமடைந்து உள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருவெண்காட்டில் இரவு திருமண ஊர்வலம் நடைபெற்றது. அப்போது திருவெண்காட்டில் இருந்து மேலையூர் நோக்கி அதிவேகமாக சென்ற கார் ஊர்வலத்தின் உள்ளே புகுந்ததில் திமுக ஒன்றிய செயலாளர் பஞ்சு உமார், ஹரிஸ், தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட 13 பேர் படுகாயமடைந்தனர். இதில் காயமடைந்தவர்களை அக்கம் பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக சீர்காழி மற்றும் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து கிராம மக்கள் காரை துரத்தி பிடித்து காரில் மதுபோதையில் ஓட்டி வந்த திருவெண்காடைச் சேர்ந்த தினேஷ் என்பவரை பிடித்து தர்ம அடி கொடுத்து திருவெண்காடு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதையடுத்து திருவெண்காடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கும்பகோணம் அருகே இருசக்கர வாகனம் மீது டிப்பர் லாரி மோதியதில் இருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே கோரநாட்டு கருப்பூர் புறவழிச்சாலையில் அதே பகுதியைச் சேர்ந்த பாண்டியன் மற்றும் அவரது மனைவி அனுசியா ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது பின்னால் வந்த டிப்பர் லாரி இருசக்கர வாகனத்தின் மீது வேகமாக மோதியது. இந்த விபத்தில் கணவன், மனைவி இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து தலைமறைவான லாரி ஓட்டுநரை தீவிரமாக தேடி வருகின்றனர். தாராபுரம் அருகே உள்ள பெரிய காளியம்மன் கோவிலில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே தென்தாரையில் உள்ள பெரிய காளியம்மன் கோவிலில் சுவாமிக்கு யாகஜாலை பூஜைகளுடன் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் கலசத்தில் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். விழாவில் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் பிரசாதமும் வழங்கப்பட்டது. மேலும் விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினரும் விழா குழுவினரும் செய்திருந்தனர். ஆடுதுறையில் உள்ள தோட்டக்கலை பண்ணையில் தமிழக வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் வினோத் திடீர் ஆய்வு மேற்கொண்டார்.
தஞ்சை மாவட்டம் ஆடுதுறையில் உள்ள தோட்டக்கலை பண்ணையில் தமிழக வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் வினோத் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பண்ணையில் பணியாற்றும் நிரந்தர மற்றும் தற்காலிக பணியாளர்கள் குறித்து விவரங்களை அலுவலர்களிடம் கேட்டறிந்தார். மேலும் அலுவலகத்தில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்தும் பணியாளர்களின் வருகை பதிவேடு குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார். கடந்த திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திருவிடைமருதூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கட்டுமான பணிகள் குறித்தும் நேரில் ஆய்வு மேற்கொண்டு இதன் விவரங்கள் உடனுக்குடன் தெரிவிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். அமைச்சரின் திடீர் வருகையால் பதறிப்போன ஊழியர்கள் அவசரமாக தோட்டக்கலை பண்ணையின் வாயில்களை சுத்தம் செய்து ஆவணங்களை எடுத்து வைத்தனர். கும்பகோணத்தில் நடைபெற்ற போதைப்பொருள் விழிப்புணர்வு மினி மாரத்தான் போட்டியில் அமைச்சர் வினோத் கலந்து கொண்டு ஓடினார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் போதைப்பொருள் விழிப்புணர்வு மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் அமைச்சர் வினோத் கலந்து கொண்டு போட்டியை கொடியசைத்து தொடக்கி வைத்ததோடு தாமும் இணைந்து ஓடினார். இப்போட்டியில் 500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்று போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம், பாலியல் வன்கொடுமையை முற்றிலும் ஒழிப்போம் என முழக்கமிட்டபடி ஓடினர். மருத்துவ குறியீட்டு துறையில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, கல்வி, உதவித்தொகை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விழா கோவையில் நடைபெற்றது. தாட்ப்ளோஸ் மெடிக்கல் கோடிங் அகாடமி சார்பில் வெற்றி 108 என்ற சமூக அக்கறை திட்டம் தொடக்க விழா கோவையில் நடைபெற்றது. கோவையில் முதன்முறையாக நடைபெற்ற வெற்றி திட்டத்தை சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ரீகிரி பிரசாத் தொடங்கி வைத்தார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் நிறுவனத்தின் நிறுவனரும் தலைமை செயல் அதிகாரியுமான பானுமதி, நிர்வாக இயக்குநர் பாலமுரளி ஆகியோர் பேசினர். தமிழகம் முழுவதும் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்தாலும் திறமையும் ஆர்வமும் கொண்ட மாணவர்களை அடையாளம் கண்டு மருத்துவ குறியீட்டு பயிற்சிக்கான கல்வி உதவித்தொகை வழங்குவதே தங்கள் திட்டத்தின் முக்கிய நோக்கம் என தெரிவித்தனர். தேர்வு, கல்வி தகுதி, ஆவண சரிபார்ப்பு மற்றும் பொருளாதார நிலை உள்ளிட்ட வெளிப்படையான நடைமுறைகளின் அடிப்படையில் தகுதியான மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் என்று தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் கல்வியாளர்கள், தொழில்துறை வல்லுநர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். Okay. Yeah. Myself Bhanumati. I'm CEO and founder of ThoughtWorks, and this is Balamurali, MD and founder of ThoughtWorks. So first of all, எல்லாருக்கும் வணக்கம் and thank you for coming for this வெற்றி 108 event. ஸ்பெசிஃபிக்காக இந்த ஈவெண்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபினான்ஷியல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால ஒரு பர்ஃபெக்ட் கரியர் வந்து மிஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லாமல், யார் யார் வந்து ரைட் பர்சன்ஸ், ரைட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டட் அண்ட் யாருக்கு வந்து அவங்க லைஃப்பில் ஃப்யூச்சர் வந்து இஃப் தே வாண்ட் டு கெட் ரெடி ஃபார் த ஃப்யூச்சர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே மீன் விற்கும் பெண்ணிடம் ஆபாசமாக பேசி கொலை மிரட்டல் விடுத்த கிராம நிர்வாக அலுவலர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் அமராவதி புதூரைச் சேர்ந்தவர் கௌசல்யா பள்ளத்தூர் சந்தையில் மீன் விற்று வருகிறார். சந்தைக்கு வந்த ஒருவர் கௌசல்யாவிடம் மீன் விலையை கேட்டு உள்ளார். அப்போது இருவருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டதால் கௌசல்யாவை அவர் ஆபாச வார்த்தைகளால் பேசி கொலை மிரட்டலும் விடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கௌசல்யா பள்ளத்தூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தார். அங்கு விரைந்து வந்த காவல்துறையினர் பொதுமக்களிடம் தகராறில் ஈடுபட்டு கொண்டிருந்தவரை பிடித்து விசாரித்தனர். விசாரணையில் அவர் தேவக்கோட்டை அருகே உள்ள நெடுங்குளம் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றி வரும் ரமேஷ் என்பது தெரியவந்தது. இதையடுத்து அவர் மீது வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். திருப்பத்தூரைச் சேர்ந்த பைனான்ஸ் அதிபரை ஆசை வார்த்தை கூறி வரவழைத்து நிர்வாணமாக்கி தாக்கி 50 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டிய வழக்கில் கவிதா என்ற பெண் உள்பட இருவரை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்து உள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தம்பிப்பட்டியைச் சேர்ந்த பைனான்ஸ் அதிபர் வடிவேலை ஜூன் மாதம் செல்பேசியில் தொடர்பு கொண்ட கவிதா என்ற பெண் நயமாக பேசி பழகியுள்ளார். அவர் தனக்கு அவசரமாக பணம் தேவைப்படுவதாக கூறி ஜூன் 9ஆம் நாள் வடிவேலிடமிருந்து மின்னணு பரிமாற்றத்தின் மூலம் 4500 ரூபாய் வாங்கியுள்ளார். இதன் தொடர்ச்சியாக ஜூன் 24ஆம் நாள் வடிவேலை காரைக்குடிக்கு வரவழைத்த அந்த பெண் தனிமையில் இருக்கலாம் என ஆசை வார்த்தை கூறி பழைய ஓட்டு வீட்டுக்கு அழைத்து சென்று உள்ளார். அங்கு திட்டமிட்டபடி மறைந்திருந்த கும்பல் வடிவேலை துணிகளால் களைந்து நிர்வாணமாக்கி கொடூரமாக தாக்கி 50 லட்சம் கேட்டு மிரட்டியுள்ளது. அவரிடம் இருந்த ஹோண்டா இருசக்கர வாகனத்தையும் பறித்து சென்று உள்ளது. இதுகுறித்து வடிவேல் அளித்த புகாரின் அடிப்படையில் காரைக்குடி காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் இந்த ஹனி டிராப் மோசடியில் தொடர்புடைய முதன்மை குற்றவாளியான கவிதா, அவருக்கு உடந்தையாக இருந்த தமிழ்ச்செல்வன் ஆகிய இருவரை கைது செய்து உள்ளனர். தலைமறைவாக உள்ள மற்ற 3 பேரை தொடர்ந்து வலைவீசி தேடி வருகின்றனர். வடிவேலின் செல்பேசி, இருசக்கர வாகனம் ஆகியவற்றையும் அவர்களிடம் இருந்து கைப்பற்றியுள்ளனர்.
தேனி மாவட்டம் கண்டமனூரில் கூலி தொழிலாளியின் வீட்டுக்கு 17,000 ரூபாய் மின்கட்டணம் வந்துள்ளதால் அதிர்ச்சியடைந்து உள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கண்டமனூரைச் சேர்ந்தவர் பாலமுருகன். கூலி தொழிலாளியான இவர் வீட்டுக்கு கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு வரை 900 ரூபாய்க்கும் குறைவாகவே மின்கட்டணம் வந்து உள்ளது. கோடை காலத்தில் இவர் தவணை முறையில் ஒரு ஏசி வாங்கி தனது வீட்டில் பொருத்தி உள்ளார். இதையடுத்து ஏப்ரல் மாதத்தில் 2,500 ரூபாய் மின்கட்டணம் வந்து உள்ளது. அதை அவர் செலுத்திவிட்டார். இந்நிலையில் இந்த முறை மின்கட்டணமாக 17,059 ரூபாய் வந்து உள்ளது. இந்த 17,059 ரூபாய் மின் கட்டணம் கட்டக்கூறி ரசீது வந்ததை கண்ட பாலமுருகனும் அவர் குடும்பத்தினரும் அதிர்ச்சி அடைந்து உள்ளனர். மாத வருமானம் 10,000 ரூபாய் முதல் 12,000 ரூபாய் வரை கிடைக்கும் கூலி தொழிலாளியான தனது வீட்டின் மின்கட்டணமாக 17,000 ரூபாய் வந்ததை கண்டு அவர் செய்வதறியாமல் திகைத்தார். இதுகுறித்து கண்டமனூர் மின்வாரி அலுவலகத்துக்கு சென்று உதவி பொறியாளரிடம் விளக்கம் கேட்டார். அவர்கள் கடைசி தேதிக்குள் முழுமையான மின் கட்டணமான 17,059 ரூபாய் கட்ட வேண்டும் என்றும் இல்லையென்றால் மின் இணைப்பு துண்டிக்கப்படும் என்றும் எச்சரித்து உள்ளனர். இதனால் வேதனையடைந்த பாலமுருகன் மீண்டும் மின்வாரி அலுவலகத்திற்கு சென்று முறையிட்டார். அவர்கள் வீட்டிற்கு வந்து ஆய்வு செய்துவிட்டு தங்களது தரப்பில் தவறில்லை என்றும் இந்த கட்டணத் தொகையை கட்ட வேண்டும் என்றும் கூறிவிட்டு சென்று உள்ளனர். ஐயா, என் பேர் பாலமுருகன். நான் கண்டமனூர் கிராமத்தில் இருக்கேன். நான் கூலி வேலை பார்த்துட்டு வரேன் ஐயா. கடந்த 5 வருஷ காலமாக நான் ஈபி பில்லு கட்டுறது 10, 100 ரூபா, 200 ரூபா, 300 ரூபாய்க்குள்ள கட்டிட்டு வரேன் ஐயா. போன மாதத்தில் ஒரு ஏசி எடுத்தேன் ஐயா. அந்த ஏசியை 2,500 ரூபா பில்லு போட்டாங்க கண்டமனூர் இபி ஆஃபீஸ்லேருந்து. இந்த மாதத்தில் பார்க்கும்போது 17,500 ரூபா போட்டுருக்காங்க ஐயா. 17,500 ரூபாய் பார்த்த சருக்கு என் மன உளைச்சல் ஆகிட்டாங்க. நான் பண்டார சமத்துக்கு வேலை பார்க்குறேன். என்னால் 5,000 ரூபா யார்ட்டையும் கடை வாங்கி நாளை கட்டி என் பிள்ளைய நான் பார்க்க செய்ய முடியாது. இதை இங்கே இபி ஆஃபீஸில் கேட்குறோம். இனி வருவது திரையுலக செய்திகள். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் ஜிடி நாயுடு சந்தித்த சவால்களையும் அவரது கண்டுபிடிப்புகளையும் மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட ஜிடிஎன் திரைப்படம் ஜூலை 17ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. தமிழகத்தின் முன்னோடி கண்டுபிடிப்பாளரான ஜிடி நாயுடுவின் வாழ்க்கையை மையமாக கொண்டு உருவாகியுள்ள ஜிடிஎன் திரைப்படத்தின் ட்ரெய்லர் கோயம்புத்தூரில் வெளியிடப்பட்டது. இயக்குனர் கிருஷ்ணகுமார் ராமகுமார் இயக்கியுள்ள இப்படத்தில் ஜிடி நாயுடுவாக நடிகர் மாதவன் நடித்து உள்ளார். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் ஜிடி நாயுடு சந்தித்த சவால்களையும் அவரது கண்டுபிடிப்புகளையும் ட்ரெய்லர் வலுவாக சித்தரிக்கிறது. சத்யராஜ், ஜெயராம், பிரியாமணி உள்ளிட்ட பலர் நடித்துள்ள இப்படத்திற்கு கோவிந்த் வசந்தா இசையமைத்து உள்ளார். ஜிடிஎன் திரைப்படம் ஜூலை 17ஆம் தேதி உலகம் முழுவதும் திரையரங்குகளில் வெளியாக உள்ள இத்திரைப்படம் மாதவன் ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். விம்பிள்டன் டென்னிஸ் தொடரின் 3வது சுற்று போட்டியில் அலெக்சாண்டர் ஸ்வெரேவ் வெற்றி பெற்று 4வது சுற்று போட்டிக்கு முன்னேறினார். இங்கிலாந்தில் விம்பிள்டன் டென்னிஸ் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவுக்கான 3வது சுற்று போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வெரேவ் அமெரிக்காவின் மார்கூஸ் கைரன் உடன் மோதினார். இதில் சிறப்பாக விளையாடிய அலெக்சாண்டர் ஸ்வெரேவ் 6-2, 7-4, 6-4 என்ற செட் கணக்கில் மார்கோஸ் கைகரனை வீழ்த்தினார். இதன் மூலம் அலெக்சாண்டர் ஸ்வெரேவ் வெற்றி பெற்று 4வது சுற்று போட்டிக்கு முன்னேறினார். இங்கிலாந்தில் நடைபெறுகிற மகளிர் 20 ஓவர் உலக கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் இன்று மோதுகின்றன. இங்கிலாந்தில் உள்ள லார்ட்ஸ் மைதானத்தில் மகளிர் 20 ஓவர் உலக கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி நடைபெறுகிறது. இந்த போட்டியில் இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் மோதுகின்றன. இதில் இங்கிலாந்து அணியின் கேப்டன் நாட் சிவர்பிரண்ட் தலைமையிலான வீரர்களும் ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் சோபி மோலிக்னெக்ஸ் தலைமையிலான வீரர்களும் பங்கேற்கின்றனர். இந்நிலையில் இன்றைய போட்டியில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்று ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு உள்ளது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். அயோத்தி ராமர் கோவில் நன்கொடை பணமும் நகை பெட்டிகளும் களவாடப்பட்டதாக குற்றச்சாட்டு. அரவிந்த் கெஜ்ரிவால், பிரியங்கா ஆகியோரிடம் வாக்குமூலமும் சான்றுகளும் பெற விஸ்வ இந்து பரிஷத் கோரிக்கை. ஊரக வேலை திட்டத்துக்கான முதல் தவணை தொகையை விடுவித்தார் மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான். திருத்தி அமைக்கப்பட்ட ஊரக வேலை திட்டத்தில் எந்த புகாரும் வரவில்லை என்று பெருமிதம். தமிழகத்தில் குதிரை பேரத்தை முதலில் அறிமுகப்படுத்தியவர் கருணாநிதி என செங்கோட்டையன் பேச்சு. கம்பம் ராமச்சந்திரன், அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோரை திமுகவுக்கு இழுத்ததை சுட்டிக்காட்டல். தமிழ் கடவுள் முருகனின் வரலாற்றை திரித்தால் கடும் எதிர்விளைவுகளை சந்திக்க நேரிடும். என்டிஆர் திரிவிக்ரம் பட நிறுவனத்துக்கு நாம் தமிழர் கட்சி சீமான் எச்சரிக்கை. மேகதாட்டு அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். தமிழக அரசுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். திரிணாமுல் தொண்டர்கள் மீது அட்டூழியம் செய்ய வேண்டாம் என்று மம்தா பானர்ஜி வேண்டுகோள்.
ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு என கூறி முதலமைச்சர் ஸ்பெயின் அதிகாரிக்கு வலியுறுத்தல். அமெரிக்காவின் 250ஆம் ஆண்டு விடுதலை நாள் விழாவில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேச்சு. வெனிசுலாவையும் ஈரானையும் முழுவதுமாக அழித்துவிட்டதாக கொக்கரிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.